ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பல்காக மசாலா தோசை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, தோசை மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றிட்டுருக்காரு. பாருங்கள், இப்போ மாவு எடுக்கிறாரு. 3வது தோசையை நல்லா தோசை சுற்றுறாரு. எல்லாரோட கண்ணு எப்படா தோசை வரும்ன்ற மாதிரியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, 5வது தோசை சுற்றுறாரு. நானும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சீக்கிரம் தோசை போட்டு கொடுறான்ட்டு. பாருங்க, 6வது தோசை ஊற்றிட்டுருக்காரு. இன்னுமே பத்தலை. இப்போ நம்ம 7வது தோசை போடுறாரு. மொத்தம் பார்த்திங்கன்னா 13 தோசை. ஒரு தோசை போட்டுருக்கப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரவா கஞ்சி எடுத்துகிட்டு போய் எல்லா தோசையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறாங்க. இங்கே ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா ரவா கஞ்சி ஊற்றுவாங்க. அவர் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா காரப்பொடி ஊற்றுறாரு. பாருங்கள், காரப்பொடி போடுறாரு. ஒரு சைடு ரவா கஞ்சி, ஒரு சைடு வந்து காரப்பொடி. அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மசாலா போடுறாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மசாலா. இப்போ தெலுங்குக்காரங்க நல்ல காரம் சாப்பிட்ணுன்றதுக்காக நல்லா மசாலா அடித்து விட்றாங்க. பாருங்கள், மசாலாவை தெறிக்குது. கொஞ்சம் வெங்காயம் போடுறாங்க. எல்லா தோசைக்கும் வெங்காயத்தை தள்ளு போடு வெங்காயத்தை போட்டு தள்ளு. நம்ம ஊரில் வெங்காயம் போட யோசிப்பாங்க. பாருங்கள், வெங்காயத்தை போட்டு தள்ளுறாங்க. இந்த தோசை எவ்வளோன்னா ஜஸ்ட் 30 ரூபா தான். எல்லாத்துலேயும் நல்ல வெங்காயம் போட்டு முடிச்சிட்டாரு. நம்ம வடக்கன்ஸ் மாதிரி இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றுறாரு. எண்ணெய் ஊற்றுப்பா எல்லோரும் கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் ஏறட்டும். ஊற்று லிட்டர் கணக்காக ஊற்றிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு தோசைக்கும் மினிமம்னாலும் ஒரு 20-30 ml ஊற்றுறாரு எண்ணெய். ருச்சி கோல்டு தான் நான் ஊற்றுறான்ற மாதிரி ஓனர் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், நல்லா ஊற்றிட்டாரு. இப்போ கலக்குன்னு கலக்க போகிறாங்க தோசையை. கலக்கு எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் கலக்கி போடு நல்லா போடுங்க. பாருங்கள், மசாலா கலக்கிட்டாங்க. எல்லா தோசைக்கும் இப்போ கலக்க போகிறாங்க. கலக்கிட்டு பாருங்கள், எல்லாம் கலக்கிட்டாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. கலக்கிட்டியாப்பா, எப்பப்பா என் தோசை தர போகிறான்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இருபா தம்பி, இன்னும் உருளைக்கிழங்கு போடணும். ஏன்னா இது மசாலா தோசை. இன்னும் 2 தோசை தான் கலக்கணும். பாருங்கள், கடைசியாக ஒரு தோசை கலக்கிறாரு. நானும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், கலக்கிட்டாரான்ட்டு. கலக்கிட்டே இருக்காரு. லாஸ்ட்டு தோசை கலக்கி முடிச்சிட்டாரு. அப்பா, முடிச்சிட்டாரியா கலக்கிட்டு போடுங்கண்ணா மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா வைங்க அப்படின்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒயிட் சட்டை மாதிரியே பாருங்கள், எல்லா தோசைக்கும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுறாரு. ஏதோ உருளைக்கிழங்கு வைக்கணுமேனு வைக்கிறாங்க. இந்த மந்திரம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் போடுறாரு. போடுங்க எல்லா தோசைக்கும் போடுங்க. இன்னும் ஒரு 2-3 தோசை இருக்குது. இன்னும் 2 தோசை இருக்குது. போட்டுட்டார். எல்லா தோசைக்கும் உருளைக்கிழங்கு போட்டுட்டார். ஃபேமிலியாக உருளைக்கிழங்கு தோசை ரெடியாகிட்டு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, தோசை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து ஒரு தோசையும் பிரிச்சுட்ருக்காரு. அதுக்கு அவர் ஃபஸ்ட்டே தூரமாக போட்டிருந்தாரா பிரிக்கிற வேலையே இருந்திருக்காது. நான் என்ன பண்ணுறது, அதிகமாக பல்காக தோசை போடணும் இல்லையா, அதுக்காக தான் பாருங்கள். நல்லா நம்மளோட தோசை எல்லாம் வெந்துருச்சு, வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான், வந்து முடிச்சாச்சு. என்னோடய தோசை வந்துருச்சுங்க. தோசை மடிக்கிறாரு. இப்போ நான் தோசை வாங்க போகிறேன். வாங்கியாச்சு. பாருங்கள், தோசைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சட்னி. ஒன்று களைக்கொட்டை சட்னி, இன்னொன்று காரம் சட்னி.